சரி நான் வரேன். வரேன். இங்க வேறு பார்த்தாலும் தூங்குறது இதே ஒரு வேலை வச்சுக்குது. எவன்டா நீ அடிச்சதே? நான் தான்டா லியோ. நீங்களா? சரி வயசு தூங்கிட்டு இருக்காம ஒரு வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன என்ன நான் தான்டா லியோ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பேசு ஒரு விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு என்ன மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க. சரியா? மாப்பிள்ளை வீடா? மாப்பிள்ளை கடை பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரியா? பொண்ணு வீட்டுல வந்து கேட்டாங்கன்னா மாப்பிள்ளை கடை வரோம் ஆஹா ஓஹோன்னு போகுது அப்படின்னு சொல்லி வை. சரியா? நீ தூங்கிட்டு இருக்காதா எங்க வீட்டுல வர நேரத்துல 4 நல்ல வார்த்தையா சொல்லி வைடா, எதுவும் உழைப்பிடாதடா. தம்பி ஓனருங்கப்பா. ஓனர் வெளியே போயிருக்காருனே. தம்பி கடையில எப்படியா போகுது? போகுது. வாங்கண்ணே உள்ள வச்சு பேசுவோம். அண்ணே தள்ளுங்கண்ணே, உட்காருங்கண்ணே. அண்ணே டீ ஏதாவது சாப்பிட்றீங்களாண்ணே? கடை எங்கன்னே போகுது, வியாபாரமே இல்லைண்ணே. ஆனால் இந்த ஃபோனை வாங்கினே 15,000 ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டணும், அதுக்கு கூட காசு இல்லை. சம்பளமே தரமாட்டாருண்ணே. என்ன தம்பி சொல்ற? கடலாம் நல்லா ஓடுதுன்னு சொன்னாங்க தம்பி. ஏனே நீங்க வேற, எனக்கே சம்பளம் 50 ரூபா தானே தராரு. ஒரு சில நேரம் அதையும் தர மாட்டாருண்ணே. அப்புறம் தம்பி இங்க வந்து வேலை பார்க்குற? நான் எங்கனே வேலை பார்க்குறேன்? படுத்து தூங்கிட்டு தானே இருக்கேன். 50 ரூபானாலும் கொஞ்சம் ஃப்ரீயா பார்த்துக்கலாமே, அதனால தானே இங்க இருக்கேன். தம்பி நான் கூட நல்லா கட்டி கொடுத்துருவாயா? 20,000 சம்பளத்தோட கொடுத்துருக்காயா? What nonsense you are talking about me? அங்கெல்லாம் வேணாம்னே, வச்சு குத்துவானே. எங்கன்னா போக வர தூங்க கரெக்டா இருக்கும்ண்ணே. 50 ரூபா சம்பளம் தானே. சரி தம்பி, சாரியா போயிட்டு வரேன். சரிண்ணே ரைட்டு போயிட்டானா எட்டி பாரு. முதல்ல ஆரம்பிப்போம். சொல்லுமா. கடையில தாமா இருக்கேன். இப்பதாமா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓனர் மாப்பிள்ளை பார்க்க வந்துட்டு போனாங்க. அவர்களே கொண்டு தெரியும், அவரே 50 ரூபா தராரு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டேன். என்ன சொல்லி தொலைஞ்ச? தூமியா குடிக்கி பார்க்க வந்த மாப்பிள்ளையே நீதான்டா. வச்சாடா 20,000 ரூபாய் சம்பளம் வேற சொல்லி வச்சிருந்தேன்டா. खत्म.